அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். தனது தேவை போக மீதமிருப்பதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும். மேலும் முதலில் உம்முடைய வீட்டாரிடமிருந்து தர்மம் செய்ய துவங்குவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1426. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தர்மம் செய்வதன் அவசியம் பற்றியும் அதனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன்கள் பற்றியும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான வழிகாட்டுதல்கள் வந்திருக்கின்றன. அவ்வாறு செய்யப்படும் தர்மத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் தர்மம் செய்ய விரும்பினால் தனது தேவை போக மீதமிருப்பதை தர்மம் செய்வதே சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒருவர் தம்மிடம் இருப்பதை தர்மம் செய்துவிட்டு பிறகு தனக்கு தேவை ஏற்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலால் அல்லாஹுவையே திட்டக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டு விடுகிறார். இப்படிப்பட்ட நிலை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒழுக்கத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். தனக்கு வரக்கூடிய சிரமத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்ற ஒருவர் தனது தேவையை பிற்படுத்தி பிறருக்கு தர்மம் வழங்கினால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல் அல்ல. இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யப்படும் தர்மத்தை முதலில் சம்பந்தப்பட்டவர் தம்முடைய வீட்டாரிடமிருந்து துவங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் இந்த உபதேசத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.